வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 117 காண்போமா? பகவானிடம் ஜம்புத்வீப மக்களின் பிரார்த்தனைகள். ஸ்ரீ சுகர் கூறினார், தர்மராஜாவின் புதல்வரான பத்ராஸ்வ வருஷம் பகுதியினை ஆட்சி செய்தார். இங்கு வசிப்பவர்கள் ஹயக்ரீவர் என்னும் வாசுதேவரின் அம்சத்தை வணங்குகின்றனர். ஒவ்வொரு கல்பத்தின் இறுதியிலும் அஞ்ஞானம் என்னும் அசுரன் வேத ஞானத்தை திருடிக் கொள்வான். அப்பொழுது பகவான் ஹயக்ரீவர் தோன்றி அதனை காப்பாற்றி பிரம்மதேவனுக்கு அளிப்பார். ஹரிவருஷம் என்னும் நிலப்பகுதியில் பகவான் நரசிம்மர் இருக்கின்றார். இவரை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் 7வது காண்டத்தில் காண்போம். பிரகலாத மகாராஜா பகவான் நரசிம்மரின் சிறந்த பக்தர். தெய்வீக மகான்களின் உயர்ந்த குணங்கள் நிறைந்தவர். பிரகலாத மகாராஜாவும் ஹரிவர்ஷத்தைச் சேர்ந்த அனைவரும் பகவான் நரசிம்ம தேவரையே வழிபடுகின்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தரான பிரத்யும்னன் காமதேவனின் அம்சமாவார். கேதுமால வருஷத்தில் அனைவரும் பிரத்யும்னரை வழிபடுகின்றனர். ரம்யக வருஷம் என்னும் பகுதியில் வாழும் மனுவும் மற்ற மக்களும் மத்ஸ்ய தேவரை வழிபடுகின்றனர். சத்துவ குணத்தின் வடிவமான இவரே அனைத்து தேவர்களுக்கும் அதிகாரி ஆவார். இரண்மய வருஷத்தின் பகவான் விஷ்ணுவின் அவதாரமான கூர்மமூர்த்தி ஆவார். இங்குள்ள மக்கள் இவரையே வழிபடுகின்றனர். உத்தர குரு வருஷம் என்னும் பகுதியில் பகவான் ஸ்ரீஹரி எடுத்த அவதாரமான வராகமூர்த்தி இருக்கின்றார். அங்குள்ள மக்கள் இவரையே வழிபடுகின்றனர். இவர் ஜம்புத்வீபத்தின் வடபகுதியில் இருக்கின்றார். போற்றுவதற்குரிய இந்த பகவானே பிரபஞ்சத்தில் ஆதி வராகமூர்த்தியாக இரண்யாட்சகன் என்னும் கொடிய அரக்கனுடன் போர் புரிந்து அவனை அழித்து கற்போதக கடலின் அடியில் கிடந்த பூமியை மீட்டு கொடுத்தவர். இப்படி ஜம்புத்வீபத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் வருஷங்களிலும் இருக்கும் மக்கள் அந்தந்த பகுதிக்கு உரிய விஷ்ணுவின் தத்துவங்களை பிரார்த்தனை செய்கின்றனர். ஒவ்வொரு வருஷங்களிலும் வாழும் மக்கள் தங்களுடைய ஆதிபத்திய தெய்வத்திற்கு வழிபாடு செய்கின்றனர். அவர்கள் எல்லோருடைய பிரார்த்தனையானது அவர்கள் அனைவரும் தங்குவதற்கு அடைக்கலம் கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்தும், அந்தந்த நிலப்பகுதியில் வசிப்பவர்கள் அந்த பகுதியில் உள்ள பகவானிற்குரிய மந்திரங்களை ஓதியும் தோல்வி அடையாத பக்தி தொண்டு வேண்டும் என்றும் வேண்டி வழிபட்டனர். கலியுகே லீலாவதாரணா கரே பகவான் அதயேவ த்ரியுக ககிதாரணாம. கலியுகத்திலே பகவான் லீலாவதாரமாக தோன்ற மாட்டார். அதனால் அவர் த்ரியுக என்று அறியப்படுகின்றார். அதாவது பகவான் மறைக்கப்பட்ட அவதாரமாக தோன்றுவார். இந்த பௌதீக உலகத்தில் முக்குணங்களின் சேர்க்கையிலிருந்து நாமும் விடுபட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைந்து அவருக்கு பக்தி தொண்டு செய்வோமாக. ஜம்புத்வீபத்தின் 8 துணை தீவுகளை பற்றியும் பிரபஞ்சத்தின் அமைப்பு பற்றியும் ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 118 அனுபவிப்போமா? நன்றி, வணக்கம்.